வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டேன்னா, இதுவும் ஒரு ஸ்வீட். ஆனால் இது என்னன்னு கேட்டேன்னா, கேப்சிகமில் அல்வா, பச்சை மிளகா அல்வா, கேப்சிகம் அல்வா எல்லாமே பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ ஸ்டீமிங் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ தான் வச்சுருக்கேன். இது இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல. நல்ல ஒரு 10-15 நிமிஷம் ஸ்டீம் பண்ணுங்க. இது கலரே மாறிடும். இது ஒரு மாதிரி டார்க் க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மாதிரி பேல் க்ரீனாக மாறுற வரைக்கும் ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை அரைக்கணும். நான் வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன். அப்புறம் அரைச்சின்னு வந்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அல்வா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்மளும் ஒரு அல்வாவாக கொடுத்துட்டுருக்கோம். வாழைப்பழ அல்வா, தீபாவளி போது 4 அல்வா, அது மாதிரி கச்சக்கத்துக்கு அல்வாவாக கொடுத்துட்டுருக்கோம். யாரெல்லாம் என்னை திட்டின்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம். இப்போ இந்த கேப்சிகம் அல்வா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸாக நல்லா இதாக இருக்குது. நல்லா கலர் மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுறதா? உங்களுக்கு ஒரு 4 கால் அதை குத்துறேன் பாருங்க. அப்படியே உள்ளே போய்டும். அப்படியே ஈஸியாக இப்படி வெந்து போயிருக்கு பாருங்க. இந்த மாதிரி கேப்சிகம்லாம் நல்லா ஸ்டீம் ஆகிட்டும் இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்துட்டு பார்க்குறேன் உங்களை. ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விடுறேன். ஒரு 10-15 முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. இந்த கேப்சிகம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தேல்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா இந்த கேப்சிகம் விழுது இருக்கிறதுலேருந்து 1.5 பங்கு சுகர் எடுத்துக்கோங்க. சரியாக இருக்கும். எனக்கு நான் 1 தான் போட போகிறேன். 1.5 வேணுங்கிறவா, கொஞ்சம் நல்லா ஸ்வீட் அப்படின்னு வேணுங்கிறவா 1.5 பங்கு எடுத்துக்கோங்க. அந்த விழுது இருக்கிறது தான் கணக்கு. நம்ம எத்தனை கேப்சிகம் எடுத்தோம் அப்படின்றத நான் சொல்லலை, சாரி. நான் வந்து டோட்டலி 4 கேப்சிகம் எடுத்திருந்தேன். நல்ல ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகமாக 4 கேப்சிகம், 4 குடமிளகா எடுத்துருந்தேன். இது கலர்லாம் கூட இதுக்கு போடவே வேண்டாம். அப்படியே நேச்சுரலாக ஒரு அழகான க்ரீன் கலரில் இது இருக்கும். கலர் வேணும் எங்களுக்கு, இது ரொம்ப பேலாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவா மட்டும் கொஞ்சம் கலர் நீங்கள் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வறுபட்டுது எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நெய் இருக்கு இல்லையா, இதுலேயே இந்த அரைச்ச விழுத விட்டுடலாம். கொஞ்சம் இந்த நெய்யோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா கலருங்கும். கேப்சிகமோட ஸ்மெல் இருக்குமா மாமி அப்படின்னு கேட்டேன்னா, நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. பட் இது கேப்சிகம் அல்வா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சோம். இந்த 4 கேப்சிகம்க்கு நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்டக்க கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து 1 கப் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1.5 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக கரைச்சி இதில் விட்டுடலாம். 1.5 டேபிள் ஸ்பூனுக்கு இவ்வளோ தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா கண்டிப்பாக வேணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனை போகணும். இந்த ஸ்டேஜில் சர்க்கரையும் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விடலாம். இதுக்கு டோட்டலாக எவ்வளோ மாமிக்கு தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம 1 விட்டுட்டோம். இது 2வது விடுறேன். இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் விட்டோன்னா போதும். கேப்சிகம் பிடிக்காதுன்னு சொல்கிறவாள்லாம் கூட இந்த கேப்சிகம் அல்வா. கேப்சிகமில் ஏதாவது கலர்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு சேர வேண்டிய ஒரு வெஜிடபிள்ஸ். பட் அது நிறைய பேர் அதோட வாசனை பிடிக்காதுன்னு சொல்லிவிட்டு அவாய்ட் பண்ணுவேன். நம்ம விட்ட நெய்யெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு
இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் விடலாம். இனிஷியலி அதை நம்ம விடுவோம், அதுக்கப்புறமா அது ரெடி ஆகிடுதுன்ற ஸ்டேஜ் வரைச்சி அது கக்க ஆரம்பிக்கும் நம்ம விட்ட நெய் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் நம்ம விட்ட நெய் வந்திருக்கு பாருங்க, என்ன தெரியறதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்படி மடக்கி விட்டாலும் அழகாக இது வந்து ஒரு நியர்லி ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிறது இந்த மாதிரி சுருளை வதங்கி வரத்துக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக சுருளை வதக்கி பண்ணுங்க. சைட்லலாம் நம்ம விட்ட நெய்யெல்லாம் வரணும். இந்த ஸ்டேஜில் இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், வறுத்த முந்திரி பருப்பு, பார்த்தாலே எவ்வளோ ஜோராக இருக்குது தெரியுமா, எல்லா அல்வா மாதிரியும். கொஞ்சம் கூட ஆனால் எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கு கேப்சிகமோட ஸ்மெல் பிடிக்கும், கேப்சிகமே எனக்கு பிடிக்கும். ஒரு மைல்டு கேப்சிகம் ஸ்மெல் இருக்க தான் இருக்கும், அது அந்த கரிகாயோட இது இல்லாத இருக்குமா. ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு அல்வா, ரொம்ப டேஸ்டியான ஒரு அல்வா. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற குழந்தைகள்லாம் இது என்ன அல்வா சொல்லு அப்படின்னு அவளே கேளுங்க, அவள் கண்டுபிடிச்சானா தான் அதில் இருக்கிற விஷயமே. ஸோ அது ரெடி ஆகிடுத்து அணைச்சிடுறேன். இப்படி சுருண்டு வந்துடுது பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஸோ ஈஸியாக ஒரு 20 to 25 மினிட்ஸ் கலருங்க. இது கலர்னா தான் அந்த கார்ன்ஃப்ளவரில் இருக்கிற அந்த பச்சை வாசனை எல்லாமும் போகும், கேப்சிகமில் இருக்கிற அந்த ஸ்மெல்லெல்லாம் இதாகி அது ஒரு ஸ்வீட்டோட இதுக்கு வரணுன்னா நம்ம அவ்வளோனா ஒரு 25 மினிட்ஸ் கிட்ட கலர்னா தான் அது வரும். ஸோ இது எல்லாேருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதில் எடுத்து காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். இப்படி கொதிக்க இருக்குது. ஆறுன அப்புறம் அழகாக ஸ்பூனால் நம்ம எடுத்தோன்னா அழகாக எடுத்துன்னு வரும். இது கண்டிப்பாக நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. கலர் கூட எதுவுமே போடல, நேச்சுரல் கலர். நம்ம என்ன கேப்சிகம் என்ன கலரில் இருந்ததோ அதே கலரில் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அல்வா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.